காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 19. இவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என மற்றவர்கள் ஆனந்தத்தில் மிதக்க, எடுத்த முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும் என்ற மனநிலையில் மாமியாரை பார்க்க வந்து கொண்டிருந்தாள். தன்னை சுற்றி புள்ளிமான் போல் சுற்றித் திருந்தவள் நடத்தையை வைத்து மனதை படித்தவன் அந்த காயத்திற்கு மருந்து போட முடிவெடுத்தான். தன்னுடைய மருந்து வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக இருந்தால் மட்டுமே அவள் மனம் மாறும் என்ற நம்பிக்கையில் தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான். இருவரும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க ஆரத்தி தட்டோடு வந்து நின்றார் ராணி. வண்டியிலிருந்து இறங்கியவள் இதை எதிர்பார்க்காமல் தன்னவனை முறைக்க அவன் அன்னையை முறைத்தான். தன்னை வைத்து விளையாடும் இவர்கள் செயலில் மனம் நொந்தவள் அங்கிருந்து செல்ல போக கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான். அவன் முடிவை ஏற்காது, விடுங்க, என்னால இங்க இருக்க முடியாது, கையை விடுவிக்க முயன்றார். விடுதலை கொடுக்காது அழுத்தம் கொடுத்து அவள் செயலை நிறுத்தியவன் வீட்டிற்குள் வந்தான். அவளை மாமனாரும் மாமியாரும் சூழ்ந்து கொண்டு எங்கு சென்றாய் என விசாரிக்க அவர்களின் மனதை நோகடிக்க விரும்பாதவள் பொறுமையாக பதில் கூறினாள். எதுக்குமா இப்படி ஒரு வேலையை பண்ண? உன்னை காணாம எப்படி தவிச்சோம் தெரியுமா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் செத்து பிழைச்சோம். என் புள்ள இப்படி ஒடிஞ்சு உட்கார்ந்து நாங்க பார்த்ததே இல்லை. இருவருக்கும் சேர்த்து மன்னிச்சிடுங்க ஒரே வார்த்தையில் முடித்துவிட அவன் நீ இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டான். உன்னை பிரிய நினைச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இனிமேலாவது 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க என்றார் நடராஜ். நான் இங்க வாழ வரல மாமா, என்னை என் போக்குல விட சொல்லுங்க. திரும்ப ஒரு ஏச்சு பேச்சை என்னால இவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அவன் பேசுனதுக்கான தண்டனையை இந்த 1 மாசத்துல அனுபவிச்சுட்டான். நாங்க கண்கூட அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா வாழ பாருங்க. யார் கண்ணு பட்டுச்சோ 2 பேரும் பிரிஞ்சு கடவுள் புண்ணியத்தால சேர்ந்திருக்கீங்க. இந்த வாய்ப்பை தவற விடாம 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க பேச்சை எதிர்த்து பேசுறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்க பையன் எனக்கு வேண்டாம். என்னால பழைய மாதிரி இந்த வீட்லயும் அவரோடவும் வாழ முடியாது. எவ்வளவு எடுத்து கூறியும் மனம் மாறாது தன் முடிவில் அப்படியே இருக்க கடைசியாக தினேஷும் பேசி பார்த்தான். அவன் பேச்சையும் கேட்காமல் கிளம்புவதில் குறியாக இருக்க, அவளை விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என அதுவரை அமைதியாக இருந்தவன் கூறினான். திருமேனியின் பேச்சுக்கு பின் மூவரும் அங்கு இல்லை. எப்படியோ இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் சரி என்ற எண்ணத்தோடு தனிமை கொடுத்துவிட இருவர் மட்டும் நடுக்கூடத்தில் 10 நிமிடம் அசையாமல் நின்றிருந்தவள் அவன் புறம் திரும்பாது வாசலை நோக்கி நடந்தாள். வாசல் பக்கம் செல்லும் வரை எப்படியும் திரும்பி விடுவாள் என்ற நம்பிக்கையில் இருந்தவன் நம்பிக்கை தோற்ற வருத்தத்தில் பாரு என்றிட அப்படியே நின்றாள். பேச்சுக்காவது செவி மடுத்தாளே என்ற நிம்மதியில் அவளிடம் சென்றவன் ஒரு 10 நிமிஷம் என கைப்பிடித்து அவனது அறைக்கு அழைத்து சென்றான். பால்கனியில் இருக்கும் வானத்தை பார்த்தபடி பாரு நின்றிருக்க, சாரி என்றான். நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், உங்க வாழ்க்கையை அழிச்சதுக்காக. நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். இருநொடி அந்த அறை இருவரின் பேச்சு சத்தத்தை கேட்காது அமைதியாக இருக்க அவளை தன் பக்கம் திருப்பினான். திரும்பாமல் முரண்டு பிடித்த மனைவியிடம் தன்னை விட்டு கொடுத்து அவளுக்கு முன்பாக நின்றார். பார்த்திகா முகம் பார்க்காது திரும்பிக் கொள்ள முயற்சிக்க, பாரு பிளீஸ், வந்ததிலிருந்து ஒரு தடவை கூட நீ என்ன பார்க்கல. யார் கூடவோ இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பேசி முடிக்கிற வரைக்குமாவது என்ன பாரு. அதுக்கப்புறம் உன் முடிவு என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் என்றார். பார்க்க ஆசைதான் அவளுக்கும். பார்த்தால் தன் மனம் மீண்டும் அவனோடு சென்றுவிடும். அதனால் அவன் வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும் என்ற அச்சத்தில் கட்டி வைத்திருக்கிறார். கணவனின் வார்த்தைகள் தேனாக இருந்தாலும் சுவைக்க பயமாக இருந்தது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அவரை உன் திருமாவா பார்க்காத, ஒரு 10 நிமிஷம் மனசை கட்டி வைப்பாரு என சொல்லிக் கொண்டு பார்த்தாள். விழிகளின் வழியே ஊடுருவியவன் அவள் எண்ணத்தை புரிந்து மாற்ற முயற்சிக்க விடாப்படியாக தன் முடிவில் நின்றாள். பெண்ணின் திடத்திற்கு முன்னால் தோற்று போனான். இப்படி இறுக்கமாக இருப்பவளா தன் பின்னால் குழந்தை போல சுற்றித் திரிந்தாள் என்று ஆச்சரியம் கொண்டான். இவளுக்கு தன்னை விட்டால் என்ன தெரியும் என்ற எண்ணம் மாறி இவள் அழுத்தத்திற்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தான். காதல் மட்டுமே இவளை தன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது.
மனதை வென்றால் மட்டுமே இவளின் அன்பு கிடைக்கும் என்பதை முழுதாக உணர்ந்தான். எப்படியாவது தன்னை பார்க்கும் அந்த பார்வையில் காதலை வர வைத்தால் நிச்சயம் தன்னை மன்னிப்பாள் என்ற நம்பிக்கை முன்னேற வைத்தது. வார்த்தையால உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையில மன்னிப்பு கேட்க முடியும். உங்ககிட்ட இருந்து அந்த மன்னிப்பு வேண்டாம். என் பாருவோட காதல் வேணும். எந்த காரணமும் இல்லாம கண்டபடி என்னை காதலிச்ச அவ வேணும். இந்த முட்டாள் பையன் கோபத்தால விட்ட வார்த்தைக்கும் வாழ்க்கையை விட்டே போன்னு சொன்னதுக்கும் தண்டனையா பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வாழ்ந்து பார்த்துட்டான். எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். உன் கண்ணுல தெரியாத இந்த காதல் மரண வழியை கொடுக்குது. நீ சொன்ன மாதிரி என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். இப்படி யாரோ மாதிரி பாக்குறத தாங்கிக்க முடியாது. சத்தியமா அந்த நேரம் யோசிக்காம டைவர்ஸ் கூடன்னு கேட்டேனே தவிர உன் திருமாவா கேட்கல. பேச ஆரம்பித்ததில் இருந்து அவள் கண்ணில் தோன்றிய உணர்ச்சிகளை வைத்து தைரியமாக அவளை நெருங்கினான். கன்னங்களை பற்றி, நீ எப்படி என்கிட்ட வந்து நின்னியோ அதே மாதிரி இப்ப நான் உன்கிட்ட வந்து நிக்கிறேன். உன் காதல புரிஞ்சுக்காம நான் காயப்படுத்தினா மாதிரி நீ என்ன காயப்படுத்திடாத. பாருவால திருமாவோட வெறுப்பை தாங்கிக்க முடியும், திருமாவால தாங்கிக்க முடியாது என்றவன் இன்னும் நெருங்கி, என்னை ஏத்திப்பியா? அது இதை எதிர்பார்ப்போடு கேட்டான். தன்னவன் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் மனம் கரைந்தது. இது கனவா என்ற சந்தேகம் சென்று இது நிஜமா என்ற ஆச்சரியம் அவளுக்குள். அவன் அன்பில் உருகியவள் சிந்திய கண்ணீரை துடைக்காமல் இருக்க விழிவழியே அவள் விழிக்குள் ஊடுருவியவன் இருக்கும் நெருக்கத்தையும் குறைத்து முகத்தோடு முகம் உரசி மெதுவாக முத்தம் கொடுக்க இதழ்களை உரசினான். விழிகளை மூடிக்கொண்டான். அவள் செயலை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தவன் இதழ் உரசலை அதிகப்படுத்தினான். மூடிய இமை மேல் அவளது கருவிழிகள் அங்கும் இங்கும் உருண்டோடியது. நடந்தவையும் கடைசியாக அவன் பேசியதும் நடுநெற்றியில் நெற்றி பொட்டாக படம் எடுத்தது. பட்டென்று கண் திறந்தவள் தன்னை உரசி நிற்கும் அவன் மார்பில் கை வைத்தாள். சம்மதித்து தொடுவதாக தவறாக எண்ணியவன் அந்த கைகளை தன் தோளில் போட்டுக் கொண்டான். அவள் இல்லாமல் தவித்த தவிப்புக்கு ஈடு செய்யும் விதமாக இதழை இதழுக்குள் மறைக்க முடிவெடுத்தவன் பின்னந்தலைக்கு அழுத்தம் கொடுத்து தன் அருகே இழுக்க இருவருக்கும் இடையில் இடைவெளி இல்லை. கண்மூடி முத்தம் கொடுக்க தலை சாய்த்தவன் சுவரில் மோதி நின்றான். என்னவென்று புரிந்து விழித்திருப்பதற்குள் அந்த அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் பார்த்திகா. விடியற் காலை எப்பொழுது வரும் என்று இரவமெல்லாம் தூங்காமல் காத்திருந்தவன் அலாரம் அடித்ததும் வேகமாக உடற்பயிற்சி செய்ய ஓடிவிட்டான். நடக்கும் இயந்திரத்தில் ஏறி நின்றவன் அந்த வேலையை செய்யாமல் எட்டி பார்த்து கொண்டிருக்க மனைவி வரவில்லை. இப்ப வருமோ எப்ப வருமோ என்ற பாடல் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அவள் வரவே இல்லை. குளித்துவிட்டு வந்தவன் அவளை எதிர்பார்த்தான். தயாராகி வந்தவன் வாசலில் நின்றிருந்தான். பணி முடித்து வீடு திரும்பியவன் வரவேற்க மனைவி நிற்பாள் என்று எதிர்பார்த்து ஏமாற இரவு உணவிற்கு கூட வரவில்லை. நேற்று தன் அறையை விட்டு வெளியேறியவள் சென்று விட்டாளோ என வெளியில் வந்து பார்க்க அவள் அறையில் இருந்தாள். தள்ளிவிட தைரியம் வந்ததே தவிர அவனை விட்டு முழுதாக செல்ல தைரியம் வரவில்லை. நீதிமன்றத்தில் இருந்து அப்படியே சென்றிருக்க வேண்டும் என தாமதமாக வருந்தியவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அன்றைய இரவை அங்கேயே கழித்தாள். வீட்டில் தங்கிவிட்டாள் என்ற மிதப்பில்தான் கிரீன் டீக்காக காத்திருந்தாள். அவனை போல் இரவெல்லாம் தூங்காமல் இருந்தவள் மணியை பார்த்ததும் அவனுக்காக உறங்காமல் காத்திருந்த நாட்கள் ஞாபகத்திற்கு வந்தது. அவளுக்காக காத்திருந்தவன் பணிக்கு சென்றுவிட்டு வீடும் திரும்பிவிட்டான். முகம் காட்டுவதாக இல்லை மனைவி. இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்று 4 நாட்களை கடந்து விட்டான். இப்படியே சென்றால் சரி வராது என இதற்கு ஒரு முடிவெடுக்க முயன்றவன் அவள் அறைக்குள் போக, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், ஒரே வரியில் திருப்பி அனுப்பிவிட்டாள். எத்தனையோ முறை எப்பொழுது அவன் அறைக்கதவு திறக்கும் என்று அதையே பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள். அந்த நினைவெல்லாம் கண்ணீராக விழியை விட்டு வெளியேற கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவரா? யோசனைக்கு இடம் கொடாமல் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பல தடுமாற்றங்களோடு கதவை திறந்தவள் கையில் கிரீன் டீயை கொடுத்து, குட் மார்னிங் பாரு என பல்லை காட்டினான். கையில் இருந்ததையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவள் வாய் திறப்பதற்குள் ஃப்ரெண்ட்ஸ் என கை கொடுத்தான். பார்த்திகா முறைக்க, நீ எப்ப போக போறேன்னு தெரியல, அது வரைக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், மத்தபடி நமக்குள்ள எதுவும் இல்லை என்று அங்கிருந்து ஓடிவிட்டான். படுத்திருந்தவளுக்கு மீண்டும் கதவு தட்டும் ஓசை கேட்டது. இந்த முறை தாலி கட்டியவன் வேலைதான் என்று கதவை திறக்காமல் இருக்க, பாரு ராணி குரல் கொடுத்தார். அத்தையின் குரலுக்கு பின் வேகமாக கதவை திறக்க, மிமிக்ரி நல்லா பண்ணுவ என இழுத்தி வைத்தான்.
உடனே அவள் கதவை சாத்த போக தடுத்தவன், இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் கேட்டான். பதில் கூறாது அமைதியாக உள்ளே வந்து விட்டாள். எவ்வளவு முயற்சி செய்தும் பேச்சு கொடுக்காமல் வேம்பு பிடிக்கும் மனைவியை நினைத்து பெருமூச்சு விட்டான். டிஃபன் பண்ணியிருக்கேன் பாரு, மறக்காம சாப்பிடு, நான் போயிட்டு வரேன் என்றதும், என்ன நடிப்புக்காரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? நடிக்கிறேனா? உங்க நடிப்பு அப்பட்டமா தெரியுது. பரவாயில்ல பாரு, நடிப்போ உண்மையோ என் பொண்டாட்டி என்கிட்ட பேசினா போதும். யாரு உங்க பொண்டாட்டி? நான் சொல்லி தெரியணுமா? நான் ஒரு கொலகாரி. இந்த கொலகாரியை நம்பி எப்படி வாழ்வீங்க? என் வெறிக்காக உங்களை கொலை பண்ணிட்டா? தான் எய்த அம்பு தனக்கே திரும்பி இருக்கிறது என்பதை உணர்ந்து அமைதியாக நகர்ந்து விட்டான். அவன் சென்றதும் மெத்தையில் அமர்ந்தவள் எதற்கு அழுகிறோம் என்று தெரியாமலே அழுதாள். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்பினார் ராணி. என்னவென்று கேட்டவளுக்கு கைபேசியை நீட்ட, மலர் ஷாப்பிங் மால்ல இருக்க, கிளம்பி வந்துடு என்றான். பப்ளிக் பிளேஸ்ல ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்ணுவேன், பரவாயில்லையா? எதுக்கு பாரு இப்படி பேசுற? இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி போறேன். போன்னு வழிவிடாம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை இங்கிருந்து போக விடுங்க. உன்னை கட்டிப்பட்டு வச்சிருக்கனா? அதை பண்ணியிருந்தா கூட கழட்டி போட்டுட்டு கிளம்பி போயிருப்பேன். என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? முன்னாடி உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பை நானே பூர்த்தியும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த நிமிஷம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்குள்ள இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்குள்ள இப்ப நிறைய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. அதை நிறைவேற்றிக்க நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. பதில் கொடுக்காமல் கைபேசியை மாமியாரிடம் கொடுத்து விட்டார். இருவருக்கும் நடுவில் செல்லக்கூடாது என்பதற்காக நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராணி, பேசலாமா உத்தரவு கேட்க, என்னத்த சங்கடமாக பார்த்தாள். என் மகனுக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீ ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்து என் மக இடத்துல நீ இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப? மாமியார் கேட்க வருவது சரியாக விளங்கவில்லை. அதை முகத்தில் பிரதிபலிக்க புரிய வைக்க பக்கத்தில் அமர்ந்தவர், நீ போலீஸ்காரனா இருந்து இப்படி ஒரு வேலையை யாராவது செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சு விடுவியா? யாராவது ஏன் பாரு, நீ பண்ண தப்ப நான் செஞ்சிருந்தா அத்தனை என்ன காப்பாத்துவியா? இல்ல உன் வேலைக்கு உண்மையா இருப்பியா? கேட்டிட மௌனம் காத்தாள். உன் காதல் சட்டத்துக்கு புரியாது. கோர்ட்டுக்கு கூட இன்னும் இந்த கேஸ்ல இருந்து உன்னை முழுசா விடுவிக்கல. அப்படி இருக்க என் மகன் நீதான் கொலை பண்ணுன்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? சாட்சியங்களும் உனக்கு எதிராதான் இருந்துச்சு. உண்மை தெரிஞ்சு உன் மேல இருந்த கோபத்துல அத மறைச்சானா? அப்பவும் ஒரு போலீஸ்காரனா தானே நடந்தா. அவன் பண்ண ஒரே தப்பு உன் பக்கம் இருந்து பார்க்காதது மட்டும்தான். தன்னை ஏமாத்திட்டு தான் நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அதுக்கான தண்டனையையும் என் மகன் அனுபவிச்சுட்டான். அவனை பிரிஞ்சு உன்னாலையும் இருக்க முடியாது, அவனாலையும் இருக்க முடியாது. இதுக்கு மேலேயும் இந்த பிரிவு தேவையான்னு யோசிச்சுக்க. ஊஞ்சல் 20. முக்கியமான வழக்கு சம்பந்தமாக உயர் அதிகாரிகளோடு கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரு வழியாக அதை முடித்துவிட்டு வெளியே வந்தான். வந்தவனை விடாது வேலைகள் சுற்றி வளைத்தது. காலை உணவை கூட இன்னும் உண்ணவில்லை திருமேனி ஆவுடையப்பன். அந்த அளவிற்கு வேலை பளு தலைக்கு மேல் இருந்தது. இதையெல்லாம் எப்படி முடிக்கப் போகிறோம் என்ற மலைப்பில் வந்தவன் வானத்தை பார்த்து அப்படியே நின்றான். மேகங்கள் கருத்து போய் இருந்தது, அமாவாசை போல். அதை கண்டதும் மனதில் துள்ளி குதித்தவன் செய்யும் வேலை அனைத்தையும் மறந்தான். எப்பொழுது மழை வரும் என்று ஓயாமல் வானத்தை எட்டி பார்த்து கொண்டிருந்தவன் அவசரம் தாங்காது, எவ்வளோ நேரம்தான் இப்படியே இருப்ப? சட்டுன்னு கருணை காட்டி என் வாழ்க்கையில ஒளி விளக்க ஏத்து. அதனோடு பேசிக் கொண்டிருந்தான். அவ்வழியாக வந்த அதிகாரி ஒருவர் இவனை விசித்திரமாக பார்த்தார். இது கூட என்ன சோதிக்குது? புலம்பியவாறு திரும்பியவன் அதிகாரியின் பார்வையில் இருக்கும் விசித்திரத்தை கண்டு அகண்ட விழிகளை உருட்டி, சாரி சார் என்று சென்று விட்டான். 3 மணி நேரம் சோதித்து கருணை காட்டிய மழை தேவதை தூரத் துவங்கியது. அந்த தூரல் இவன் மனதில் பனிப்பிரதேசமாய் உருவெடுக்க தலைக்கு மேல் இருந்த அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஓடினான். மழையைக் கண்டு தன்னவள் ஏன் இந்த அளவிற்கு மகிழ்ந்தாள் என்று இப்போதுதான் உணர்கிறான். கண்ணாடியை இறக்கிவிட்டு கையை வெளியே நீட்ட உள்ளங்கையில் தேங்கியது பரிசுத்த நீர். ஒவ்வொரு தூறலுக்கும் ஒவ்வொரு உணர்வு. தாலி கட்டியவள் இப்பொழுது மழையில் மனம் குளிர்ந்திருப்பாள். மடியில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையோடு வீட்டிற்கு வந்தவனை வெறும் வீடு வரவேற்றது. தந்தையை அழைத்து விசாரிக்க, ஜெனரல் செக்கப்க்கு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாரு வீட்டில தான் இருக்கா என்றார். அடித்தது ஜாக்பாட் உள்ளத்தில். இன்றைய நாள் தன்னுடைய நாள் என்று குதித்து கும்மாளம் போட்டவன் மொட்டை மாடிக்கு சென்றான்.
அங்குதான் இருப்பாள் என்று வந்தவன் வெறும் மூஞ்சலை கண்டு ஏமாந்து போக, அறைக்கு வந்தவன் இன்னும் ஏமாந்து போனான் எங்கோ பார்த்திருந்த மனைவியால். உள்ளத்தில் எழுந்த மகிழ்வு சரிந்தது. தான் வந்ததை கூட உணராமல் படுத்திருந்தவள் நிலை வருத்தத்தை கொடுக்க சத்தம் வராமல் கதவை சாத்தினான். இதுதான் தனக்கான தக்க சமயம். இதை விட்டால் வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை நன்கு உணர்ந்து அவளாகவே மழையை உணரும்படி என்ன செய்யலாம் என்று யோசித்தான். பசிக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னல, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்காமா உங்களுக்கு? மனைவி கேட்கும்படி அவள் அறை முன்பு நின்றுதான் பேசினான். வருவாள் என எதிர்பார்த்தவன் ஏமாந்து அடுத்த திட்டத்தை செயல்படுத்த சமையலறைக்குள் நுழைந்தான். வேண்டுமென்றே பாத்திரத்தை கீழே போட்டு மா என கத்த வேகமாக ஓடி வந்தாள் பார்த்திகா. அவள் வரவை கண்டு கொண்டவன் சிரித்து காட்டி கொடுத்து விடாமல், ஐயோ அம்மா முடியல சத்தம் போட்டான். திருமா சக்சஸ். அவள் அழைப்பில் மகிழ்ந்து தன் நடிப்பை பலப்படுத்தினான். அம்மா ரொம்ப எரியுது என்று. என்னங்க என்னங்க ஆச்சு? எங்க அடிபட்டுச்சு? தோசை சுடலான்னு வந்து சூடான கல்லுல கைய வச்சுட்டு. உங்களை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னது? அந்த தோசைக்கல்லை எடுக்க போனால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அதை எடுக்க விடாமல் சூடாக இருப்பது போல் துணியை பிடித்து ஓரம் வைத்தவன், ரொம்ப சூடா இருக்கு, உன் மேல விழுந்தா நீ வலி தாங்க மாட்ட என்றான். இப்படி ஓரமா உட்காருங்க, நான் சுட்டு தரேன். வேணா பாரு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம். போய் உட்காருங்க. திரும்மான்னு சொல்லி உட்கார்றேன். முடியாது. அப்போ நானே பண்றேன், தள்ளு. சொன்னா கேளுங்க. யாரோ மாதிரி தோசை சுட்டு தருவ, நான் சாப்பிடணுமா? எனக்கு ரோஷம் இருக்கு. சிறு ஏமாற்றத்தோடு தோசை சுட அடுப்பை பற்ற வைத்தான். வழிக்கு வராத மனைவியை நினைத்து கொண்டே தோசைக்கல்லை தயார் செய்ய தண்ணீர் தெளித்தான். அதிக சூட்டில் தண்ணீர் பட்டதால் அவன் மீது தெரித்தது. எதிர்பார்க்காமல் நடந்தது. லேசாக என்று கத்த, திருமா என அவன் கையை பிடித்து ஊதிவிட்டாள். தனக்கானது வந்துவிட்ட மகிழ்வில் திருமேனி எரிச்சல் மறந்து நின்றிருக்க ஓரமாக அமர வைத்து உணவை தயாரித்தாள். தோசை சுடும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் இல்லை அங்கு. மெதுவாக அவளுக்கு நேராக இருக்கும் ஜன்னலை திறந்து விட்டான். மழைச்சாரல் மேலே திரித்தது. மழையை கண்டு ஒரு நொடி கண்களை விரித்தவள் எதுவும் நடக்காதது போல் தன் வேலைகளை கவனிக்க அவளுக்கு எதிர்ப்புறம் இருந்த ஜன்னலையும் திறந்து விட்டான். சில்லென்ற காற்றும் மண் வாசனையும் நாசியை வருடியது. குளிர்ந்த நீர் மனதை மெல்ல குளிர்விக்க உணர்வுகளை தொலைத்த முகம் அனைத்தையும் நிராகரித்தது. தோசையை தட்டில் வைத்தவள், சாப்பிடுங்க என்க மறுத்தான். சாப்பிடுங்க திருமா என்றதும் புருவம் உயர்த்தி அழகு காட்டிய திருமேனி ஆவுடையப்பன் வாங்கி கொண்டான். அடிக்கடி மழையை ரசிக்கும் மனைவியை ஓரக்கண்ணால் ரசித்தவன் தைரியம் வந்து பின்னால் நிற்க கண்டும் கண்டம் காணாமல் இருந்தாள். அதையும் கண்டு கொண்ட கல்வன் முகத்தை அவள் தோள்பட்டையில் வைத்தான். லேசாக நடுங்கும் அவள் உடலை பின்னால் இருந்து அணைத்தவன், நானும் தோசை சுடுறேன். கை மீது கை வைத்து விளையாட்டு காட்டினான். நெளியும் பாருவின் உடலை இன்னும் தனதாக்கி கொண்டவன் கழுத்தில் கூச்சம் கூட்ட நடுக்கம் தாங்காது விலக பார்த்தாள். இடம் கொடுக்காது முன் வயிற்றில் இருந்த கையில் அழுத்தம் கொடுத்து தன் உடம்போடு சேர்த்து கொண்டவன் மீசையை உரசினான் காதோரம். புழு போல் வளைந்து நெளிந்தாள் பார்த்திகா திருமேனி ஆவுடையப்பன். இதழை கண்ணம் நோக்கி கொண்டு சென்றவன் முத்தம் கொடுக்காமல் வருடிவிட அடுப்பின் சூட்டை விட தேகச்சூடு அதிகரித்தது. உதட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்க உற்று கேட்க ஆரம்பித்தான். அவை தன்னை விலகச் சொல்ல மாறாக கன்னத்தில் இதழ் பதித்து அந்த சத்தத்தை அடக்கினான். முனங்கள் முற்றிலும் நின்று அவன் வசம் ஆனாள். இரண்டு பக்கமும் இருந்து அடிக்கும் சாரல் மழை இருவரையும் இணைத்து வைக்க எரிந்து கொண்டிருந்த உணர்வை தூண்டிவிட்டான் அக்னிதேவன். தடையின்றி கன்னத்தில் ஆரம்பித்த முத்தம் கிடைத்த இடத்திலெல்லாம் சின்னத்தை பதிக்க திக்கு முக்காடி போனவள் கருகி கொண்டிருக்கும் தோசையை கவனிக்க மறந்தாள். பின்னால் இருந்தவனும் கவனிக்க இயலாது இடையில் கை நுழைத்து உடல் சூட்டை தணிக்க உதவ கைப்பட்டதும் இருந்த சூடு பல மடங்கு அதிகரித்தது. அவன் இழுத்த இழுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தாள் பார்த்திகா. இணைய துடித்தவனுக்கு அவள் நிலை தெரியாமலா போகும்? தன் பக்கம் திருப்பிக் கொண்டு விழியால் காதலித்தான். பார்வையம்பை தாங்க இயலாது அவன் தோளில் கை போட்டு கொள்ள தனக்குள் முழுவதுமாக அடக்கி கொண்டான். வெகு நேரமாக முகத்தில் இருந்து முத்தம் வேறு இடத்திற்கு பயணிக்க உடல் குறுகி தன் வசம் இழுத்து கொண்டாள் அவனை. அதற்கு மேல் ஒத்திகை மட்டும் பார்க்க விரும்புவானா காவலன்? சேர்த்தனைத்து கையில் இறுக்கத்தை கூட்டி உதட்டோடு உதடு வைக்க இசைந்து கொடுத்து வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த முத்தத்தை அனுபவித்தாள். நொடிகள் கடந்தும் நீண்டது அந்த முத்தம்.
அனைத்து சங்கடங்களும் அதில் பொசுங்கி காதல் வெளிப்பட்டது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காது, விலகி நிற்காது, மொத்தமாக தனக்குள் வைத்து கொள்ள முத்தம் திண்டாணி போனது. முடிவுக்கு வர முடியாமல் அடித்து கொண்டிருந்த மழை இந்த முத்தத்தை பார்க்க முடியாது நின்றுவிட, கருகி போன தோசை கல்லை கருக வைக்க ஆரம்பித்தது. எதையும் உணராது இருவரும் தங்கள் உலகில் சஞ்சரித்து முத்த சுவையை தனதாக்கிக் கொள்ள, தாக்கம் தாங்காது சாயச் சென்ற மனைவியை சேர்த்தணைக்க முயன்றவன் கை தோசை கல்லில் பட்டு சுட்டது. சூடுபட்ட கை முத்தத்தை விடுவித்து கத்த, அதில் பயந்தவள் தெரியாமல் பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டாள். அவள் மீது விழாமல் தன் பக்கம் இழுத்து கொண்டான் திருமேனி. சில நொடி கழித்து இருவரும் நடந்ததை உணர்ந்து சுய நினைவிற்கு திரும்பினார்கள். எப்படி அவனோடு இணைந்தோம் என்ற கேள்வியில் அங்கிருந்து அவள் நகர்ந்து விட, மனைவியின் பின்னால் வந்தவன் தாவி அணைத்தான். விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க. முடியாது. பிளீஸ் என்றவளை உணவு மேஜையில் அமர வைத்தவன் அவள் உணர்வு தெரியாது முத்தம் கொடுக்க முயல தடுத்து தரையில் நின்றாள். அப்போதும் விடாமல் கட்டி இணைத்து முத்தம் கொடுப்பதில் ஆர்வம் கொள்ள தன் உடலை சுற்றியிருந்த அவன் கைகளை விடுவிக்க போராடி தோற்று போனாள். கழுத்தோடு உதட்டை ஒளித்து வைத்து விளையாடுபவன் செயலில் பிடித்தம் இல்லாது, விடுங்க என்ன, பல்லை கடித்து கூற, பிளீஸ் பாரு, ஒரே ஒரு கிஸ், குழைவாக பேசினான். தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. குழைவான குரலை மாற்றாது, எவ்வளோ நேரம் பிடிக்காம தான் கொடுத்துட்டு இருந்தியா, ரொம்ப பண்ணாம ஒரு கிஸ் பண்டாட்டி என்றவன் பேச்சை விட செயல் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. பார்த்திகா எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் அவளை ஆக்கிரமிக்கும் செயலில் முழுதாக ஈடுபட்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாதவள் இதழை அவனிடமிருந்து காப்பாற்ற தள்ளிவிட்டாள். சாதாரணமாக நின்றிருந்தவன் அதில் தடுமாறி தரையில் விழுந்தான். அறிவு இல்லையா? எத்தனை தடவை வேணான்னு தள்ளி விடுற? இப்படி அசிங்கமா நடந்துக்க என கோபத்தில் வார்த்தையை விட முயன்றவள் கதவை திறந்து கொண்டு நிற்கும் அவனின் பெற்றோர்களை கண்டு வாயை மூடிக்கொண்டாள். மருத்துவமனையில் இருந்து இப்பொழுதுதான் வந்திருந்தார்கள். அவர்கள் கதவை திறக்கவும் திருமேனி தரையில் விழவும் சரியாக இருந்தது. மனைவியின் செயலில் கலங்கியவன் பெற்றோர்கள் முன் நிற்க முடியாது தன் அறைக்கு சென்றுவிட அவளும் ஓடிவிட்டாள். ஜன்னல் பக்கம் நின்றிருந்தவள் மழையை ரசிப்பதற்கு பதில் தன்னை வெறுத்து கொண்டிருந்தாள். தான் ஏன் அப்படி நடந்தோம் என்ற குற்ற உணர்வு அதிகரித்தது. இதைத்தானே அவனிடம் ஆசைப்பட்டோம். ஏற்றுக்கொள்ள ஏன் மனம் தயாராக இல்லை? யாரிடம் குற்றம்? யார் மீது தனக்கு கோபம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பசிச்சா சாப்பிட தெரியும் எனக்கு, சும்மா டார்ச்சர் பண்ணாம உங்க வேலையை பாருங்க. கணவனின் சத்தம் காதில் விழுந்தது. மாமியார் சாப்பிட அழைத்ததற்கான பதில் இது என தெரிந்து கொண்டவள் காலையிலிருந்து அவன் சாப்பிடாதது ஞாபகத்திற்கு வந்தது. வெளியே சென்று அவனையும் அவனது பெற்றோர்களையும் பார்க்க துணிவை இல்லாது அப்படியே நின்றுவிட, என்னம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு பசிக்கல, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க என்றான். வெகு நேரமாக அவன் நினைவில் நின்று கொண்டிருந்தவள் மணியை பார்த்தாள். நள்ளிரவு 1 மணியை காட்டியது. பெருமூச்சு விட்டு தன்னவன் அறையை திறந்து பார்த்தாள். முகத்தை கையால் மூடி படுத்திருந்தாள். அவன் படுத்திருந்த தோரணையை நிலையை கூறிவிட எச்சில் விழுங்கி வடிந்த கண்ணீரை துடைத்து, திருமா அழைத்தாள். விழித்திருந்து பார்த்தான் அவளை. துடைத்த கண்ணீர் படையெடுத்தது. அதை துடைக்க மனமின்றி, சாரி, நான் அப்படி நடந்திருக்க கூடாது. உங்க அப்பா அம்மா முன்னாடி உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க திருமா. என் மேல இருக்கிற கோபத்துல சாப்பிடாம இருக்காதீங்க பிளீஸ் என்றிட பதில் எதுவும் பேசாது அவளையே பார்த்திருந்தான். இன்னைக்கு நீங்க என்னை ஏத்துக்கலாம். நாளைக்கே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நீ என்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணன்னு சொல்ற நிலைமை வரும். இல்லனா இவன் நம்மளை ஏமாத்துறாளோன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இது ரெண்டையுமே தாங்குற சக்தி எனக்கு இல்லை. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதும் என்னை காதலிச்சதுமே எனக்கு போதும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துடுவேன். நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க திருமா. உங்க கூட சேர்ந்து வாழற தகுதி எனக்கு இல்லை. அதனாலதான் நீங்க என்னை நெருங்கி வந்ததும் நான் விலகி போனேன். உங்க மனசை காயப்படுத்துறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. எதனால் அவனை நிராகரித்தோம் என்ற காரணத்தை மனம் விட்டு கூறியவள் இந்த பிரிவை தாங்க முடியாது அழுதாள். அந்நொடி வரை வார்த்தையை உதிர்க்காதவன் அள்ளிக்கொண்டான் கைகளில். இதை எதிர்பார்க்காத பார்த்திகா பயந்த பார்வையில் கைகளை கழுத்தில் சுற்றி கொண்டாள். நேராக மொட்டை மாடைக்கு அழைத்து சென்றவன் மழை லேசாக தூறி கொண்டிருந்தது. இவர்களின் காதலை இதுவரை பார்க்காத அந்த ஊஞ்சலில் அமர வைத்து, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை பேசக்கூடாத பல வார்த்தைகள்ல பேசி நோகடிச்சிருக்க. அது அத்தனையும் என் மனசால உணர்ந்து பேசினேன்னு நம்புறியா? கேட்டவன் விழிகளில் அப்படி ஒரு அப்பட்டமான ஏக்கம். அந்த கண்களை பார்த்த பின் பதில் கூற முடியுமா அவளால்?
ஏக்கம் சூழ்ந்த கண்ணில் மழை நீரோடு கண்ணீரும் கலந்தது. எப்போ உன்னை பார்க்காத நாள் என் வாழ்க்கையில வந்துச்சோ அப்பவே அந்த திருமேனி ஆவுடையப்ப செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் உனக்காக உன்னை நினைச்சு காத்திருந்த உன் திருமா மட்டும்தான் வாழ ஆரம்பிச்சான். அவனை நீ எப்படி அளவு கடந்து நேசிக்கிறியோ அதே மாதிரி அவனும் உன்னை நேசிக்கிறான். அவனை ஏமாத்திட்டு போயிடாது. உன் பிரிவை தைரியமா எதிர்கொள்ள அவனுக்கு தெரியல. எல்லாமே அவனை சுத்தி இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை கொட்டுற உன்னை தவிர. அந்த காதல் தான் அவனுக்கு தேவை. அதை எடுத்துட்டு அவனை வாழ சொல்லாத என்றவனை தன் மடியில் சாய்த்து கொண்டவள் அவன் முதுகில் தலை வைத்து சத்தமாக அழுதாள். மடி சாய்ந்தவனும் குலுங்கி எழ இவர்களின் காதலை கண்ட மகிழ்வில் காற்றில் அசைந்தது ஊஞ்சல். இருவரின் மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தும் மழை நீரோடு நீராக காணாமல் போக தன்னை தேற்றிக்கொண்டு அவளை விட்டு பிரிந்தவன் முகத்தை கையில் ஏந்தி, அந்த வானத்துக்கிட்ட இன்னும் சத்தமா சொல்லு பாரு, உன் திரும்ப உன்னை ரொம்ப காதலிக்கிறான்னு, நீ இல்லாம வாழ மாட்டான்னு சொல்லு. இந்த உலகத்திலேயே நீ நம்மள மாதிரி வாழ ஒரு காதல் ஜோடி இல்லைன்னு சொல்லு என புன்னகையோடு வானத்தை பார்த்தவன், ஹே, நான் என் பொண்டாட்டிய ரொம்ப லவ் பண்ற கத்தினான். ஐயோ திருமா என அவன் வாயை மூடியவள், நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க என்றாள். உள்ளங்கையை கடித்து அவளிடமிருந்து அடிகளை வாங்கி கொண்டு, இனிமே என் அனுமதி இல்லாம அவளை தீண்டாது. மழைக்கும் உனக்கு இனி வேலை இல்லை. அப்படி என்ன மீறி என் பொண்டாட்டிய நெருங்கணும்னு நினைச்சா இந்த திருமேனி ஆவுடையப்பன் ஈவு இறக்கம் பார்க்காம அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடுவேன். பகிரங்கமாக மிரட்டல் விடுக்க தாவி அணைத்தாள். அவன் மிரட்டலுக்கு பயந்த வானம் மழையை போகச் சொல்லிவிட தன்னவளை அள்ளிக்கொண்டான். பற்றாத மழையாக என்றும் தீண்ட.